கர்மான்னா என்ன அவ்வளோ பவர்ஃபுல்லா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த கதையை கேட்டு பாருங்க, உங்களுக்கு புரியும். அப்படியே அந்த லைக் பட்டனையும் கொஞ்சம் மறக்காமல் தட்டிடுங்க. ஒரு ஊரில் ஒரு அம்மா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக சப்பாத்தி பண்ணும்போது ரொம்ப நல்ல மனசோட பசியோடு இருக்கிற யாராவது வந்து எடுத்து சாப்பிடட்டுமே நினச்சி ஒன்றோ ரெண்டோ சப்பாத்தியை வந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடியே தொங்க விடுறது ஒரு பழக்கமாகவே வச்சுருந்தாங்க. அந்த பக்கமாக நடந்து வர ஒரு முதியவரும் அந்த சப்பாத்தியை எடுத்துக்கிட்டு நீ என்ன செய்கிறியோ அதுவே உனக்கு திரும்பி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். இதை கேட்குற அந்த அம்மாவும் நான் டெய்லி வைக்கிற உணவை இவர் எடுத்துகிட்டு போகும்போது நன்றி தான் சொல்கிறதில்ல, இப்படியே சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒரு நாள் இவங்க மறுபடியும் அந்த உணவை கொளுத்தி வைக்கவும் அதே மாதிரி அந்த தாத்தா அந்த உணவை எடுத்துகிட்டு போகும்போது மறுபடியும் அதை சொல்லிட்டு போகவும் இவங்களுக்கு கேட்டபோது ரொம்ப கோபம் வர ஆரம்பிச்சிச்சு. கோவத்தின் உச்சிக்கு சென்றவங்க இது இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுநாள் ரொட்டி பண்ணும்போது இதை யோசிச்சுட்டே இருந்தப்போ அவளுக்குள்ளார இருந்த அந்த ராட்சசி வெளியில வந்துருச்சு. அவள் பண்ண அந்த ரொட்டியில் கொஞ்சம் விஷத்தை தடவி இன்னையோட அந்த முதியவரோட தொல்லையை முடிக்கணும் அப்படின்னு நினச்சி வழக்கம் போல் அதை கொண்டு போய் தொங்க விட்டுட்டான். ஆனால் அவளோட மனசாட்சி ரொம்ப உறுத்த ஆரம்பிச்சிச்சு. நான் பண்ணுறது தப்போன்னு யோசிச்சவ மறுபடியும் வெளியில் போய் அந்த சப்பாத்தி எடுத்து கொண்டு வந்து தீயில போட்டு எரிச்சிட்டான். அன்னைக்கு சாயங்காலம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வீட்டை விட்டு போன அவளோட மகன் உடம்பெல்லாம் ரொம்ப அழுக்கா, சாப்பிடக்கூட வழி இல்லாமல் கையில் ஒரு ரொட்டி துண்டோட திரும்ப வந்தான். மகனை பார்த்த சந்தோஷத்துலேயோ அதிர்ச்சியிலையோ கதறி அழுதாவ பேசிக்கிட்டே இருக்கும்போது அவன் கையில் இருக்கிற அந்த ரொட்டியை பார்த்தான். அதை புரிஞ்சுக்கிட்ட அவளோட மகன் சொன்னான், நான் பசியில் ரொம்ப தளர்ந்து மயங்கி விழுந்துட்டேன், அப்போ ஒரு முதியவர் தான் வந்து இந்த ரொட்டி எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு. அதை கேட்டவ அதிர்ந்து போனான். ஏன்னா அவளுக்கு தெரியும் அவள் காலையில் பண்ண ரொட்டி தான் அதுன்னு. அதில் மட்டும் அவன் விஷத்தை தடவி இருந்தா என்ன ஆயிருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதைத்தான் அந்த முதியவர் சொல்லிட்டு போனாரு, நீ என்ன பண்ணுறியோ அதுதான் உனக்கு திரும்பி வரும்னு. நம்ம கர்மான்னு கூட சொல்லுவோம், கரெக்டா? அது அன்னைக்கு அவளுக்கு புரியலை, ஆனால் இன்னைக்கு புரிஞ்சுது. வாங்க பேசலாம். இது உங்களுக்கான இடம், பெண் பேச்சு.